பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை வளமான வரலாறு கொண்ட உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்றான தமிழ் நாகரிகம் கிமு 6000 ஆண்டிலேயே செழித்து வளர்ந்திருந்திருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டுடன் வலுவான வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தது. இது தமிழ் கலாச்சாரத்தின் ஆரம்பகால செல்வாக்கை காட்டுகிறது. தமிழ் மக்களின் நீடித்த மரபு மற்றும் உலகின் அவர்களின் தாக்கத்தை தொல்பொருள் சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழ்நாட்டின் பழங்கற்கால குடியிருப்புகள் கிமு 5 லட்சம் ஆண்டிலிருந்து கிமு 3000 ஆண்டு வரை நீடித்திருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. கீழடி, அதிச்சநல்லூர், கொடுமணல் போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்வுகளில் கிடைத்த மண்பாண்டங்கள், அணிகலன்கள், கருவிகள் போன்றவை அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துகின்றன. கீழடி ஆய்வுகள் வாயிலாக தமிழ் நாகரிகம் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆதிமொழி குடும்பத்தை சார்ந்த தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பு மற்றும் சொல் அமைப்பு தனித்துவமானது. தமிழ் மொழி இன்று தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பிற பல நாடுகளில் பேசப்படுகிறது. மனித உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களை ஆழமாக வெளிப்படுத்தும் தமிழ் இலக்கியம் இயற்கை, காதல், வீரம், பக்தி, தத்துவம், நீதி மற்றும் அறநெறி போன்ற பல்வேறு கருப்பொருட்களை கையாளுகிறது. கிமு 300 முதல் கிபி 300 வரை உள்ள காலகட்டத்தை சேர்ந்த 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு ஆகிய சங்க இலக்கியங்களும், கிபி 600 முதல் கிபி 900 வரை உள்ள காலகட்டத்தை சேர்ந்த நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களின் பாடல்களை உள்ளடக்கிய பக்தி இலக்கியங்களும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மற்றும் கம்பராமாயணம் போன்ற புகழ்பெற்ற படைப்புகளை உள்ளடக்கிய காப்பியங்களும், 20ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை உள்ள காலகட்டத்தை சேர்ந்த புதுக்கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் மற்றும் நாடகங்களை உள்ளடக்கிய நவீன இலக்கியங்களும் தமிழ் நாகரிகத்தின் பெருமைக்குரிய அடையாளங்களாகும். சங்க இலக்கியங்கள் அக்கால தமிழ் மக்களின் சமூக வாழ்க்கை, அரசியல், வணிகம் போன்றவற்றை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. தமிழ் நாகரிகத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலை தனித்துவமான அழகையும் திறமையும் வெளிப்படுத்தும் முக்கியமான அம்சங்களே. இவை காலத்தால் அழியாத படைப்புகளே. தமிழ்நாட்டை ஆண்ட சேர, சோழ, பாண்டிய தமிழ் மன்னர்கள் பெரிய ஆலயங்கள் மற்றும் அரண்மனைகளை கட்டினார்கள். மத்திய காலத்தில் தமிழ் நாகரிகம் கலை, இலக்கியம் மற்றும் வணிகத்தில் சிறந்து விளங்கியது. இது பிற்கால தமிழ் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தபோது உருவாக்கிய மாமல்லபுரம் சிற்பங்கள் தமிழர்களின் மிகச்சிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். சோழர்கள் காலத்தில் தமிழ்நாடு ஒரு பேரரசாக விளங்கியது. அவர்கள் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற கோயில்களை கட்டினர். கடல் வணிகம் மற்றும் கடற்படை வளர்ச்சியில் சோழர்களின் பங்கு மகத்தானது. பாண்டியர்கள் காலத்தில் மதுரை தலைநகராக விளங்கியது. அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற கோயில்களை கட்டினர். திருமலை நாயக்கர் அரண்மனை தமிழ் கட்டிடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்கள் தமிழ் ஓவியக்கலையை உலகுக்கு எடுத்து காட்டுகிறது. பரதநாட்டியம், கரகாட்டம், தெருக்கூத்து போன்ற பாரம்பரிய நடனங்கள், தமிழிசை, கர்நாடக இசை மற்றும் நாட்டுப்புற இசை தமிழ் கலாச்சாரத்தின் முக்கிய அங்கங்களாகும். மேலும் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களின் பக்தி பாடல்கள் தமிழ் இலக்கியத்தின் முக்கிய பங்கு வகித்தன. இக்காலங்களில் கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களும் எழுந்தன. சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு சிறந்து விளங்கியது. கிராம சபைகள் மூலம் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டனர். பண்டைய காலங்களில் தமிழ் மக்கள் மரத்தாலும் செங்கற்களாலும் வீடுகளை கட்டினர். தமிழ் நாகரிகம் இன்று வரை பல மாற்றங்களை சந்தித்து வந்தாலும் அதன் தனித்துவமான பண்பாடும் பாரம்பரியமும் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. தமிழ் சமூகம் குடும்ப அமைப்பை அடிப்படையாக கொண்டு கூட்டு குடும்ப முறை பாரம்பரியமாக இருந்து வருகிறது. தமிழ் சமூகம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் முக்கியமாக பயிரிடப்பட்டன. கிராமப்புறங்களில் விவசாயம் முக்கியமான தொழிலாக உள்ளது. தமிழ் உணவு அதன் தனித்துவமான சுவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது. பொதுவாக இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார் போன்ற உணவுகள் தமிழ் மக்களின் விருப்பமான உணவுகளாகும். பண்டைய காலத்திலிருந்தே தமிழ் வணிகர்கள் உலகின் பல நாடுகளுடன் வணிகம் செய்து வந்துள்ளனர். கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கிய தமிழர்கள் ரோமானியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் சீனர்களுடன் வணிகம் செய்தனர். சோழர் காலத்தில் கடல்சார் வணிகம் உச்சத்தை அடைந்திருந்தது. சோழர்கள் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியதன் காரணமாக தென்கிழக்காசியா நாடுகளில் கூட தமிழர்களின் கலாச்சாரம் பரவியிருந்தது.
பொங்கல், தீபாவளி, தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் தமிழ் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருமணங்கள், இறப்புச் சடங்குகள் போன்றவையும் தமிழ் பண்பாட்டின் முக்கிய அம்சங்களாகும். மேலும் தமிழ்நாடு ஆன்மீகத்திற்கு பெயர் பெற்றது. பல பழமையான கோயில்கள் மற்றும் புனித தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. பக்தி மார்க்கம் தமிழ் பண்பாட்டின் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் நவீன கல்வி முறையுடன் ரயில் போக்குவரத்து, தபால் சேவை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தமிழ்மொழி மற்றும் இலக்கியம் நவீன காலத்திற்கு ஏற்ப பல மாற்றங்களை சந்தித்தது. சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு ஜனநாயக முறையில் ஆட்சி செய்யப்படுகிறது. கல்வி, தொழில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே மிக முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்கள் தொழில் நகரங்களாக விளங்குகின்றன. தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்களிக்கும் மாநிலமாக உள்ளது. தமிழ் சமூகமானது பண்பாடும் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து காலத்திற்கேற்ப மாறி வருகிறது. நவீன காலத்தில் தமிழ் நாகரிகம் பல மாற்றங்களை சந்தித்தாலும் அதன் தனித்துவமான பண்பாடும் பாரம்பரியமும் இன்றும் நிலைத்து நிற்கின்றன.